இந்திய ஒன்றிய அரசு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரம் காட்டி வருகிறது. இந்த தேசிய கல்விக் கொள்கை இந்தியா முழுவதும் மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் அக்கறை காட்டுகிறது. தமிழ்நாட்டில் கட்டாயப்படுத்துகிறது. இது அவர்களின் இந்துத்துவ அஜெண்டா என்று சொல்லப்படக்கூடிய செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அவர்கள் விரும்புகிறார்கள், எத்தனை கலாச்சாரங்கள் பின்பற்றப்பட்டாலும் ஒரே கலாச்சாரமாக அது மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எத்தனை மொழிகளை பேசுகிற தேசிய இனங்கள் இங்கே வாழ்ந்தாலும் எதிர்காலத்தில் அவர்கள் அனைவருமே இந்தியை கற்றவர்களாக பேசக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அவர்களின் செயல் திட்டங்களும் ஒன்று. ஆகவே RSSின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் வரையறுக்கப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். கொள்கை அடிப்படையிலே முரண்பாடு உள்ளது. தனிநபராக இருக்கிற யாரும் இந்தியை கற்கக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை. கேந்திரிய வித்யாலயா, CBSE போன்ற கல்வி திட்டங்கள் நடைமுறையில் உள்ள இந்திய ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்களில் பிள்ளைகள், தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்கிறார்கள். தனியார் பயிற்சி நிறுவனங்களிலும் படிக்கிறார்கள். இந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்தி மொழியை எதிர்த்து, இந்தியை படிக்க விரும்புகிறவர்களை எதிர்த்து நாம் இந்த நிலைப்பாட்டை மேற்கொள்ளவில்லை. இந்திய ஒன்றிய அரசு வரையறுத்துள்ள தேசிய கல்விக் கொள்கை ஒரு நெடுந்தூர பார்வை அடிப்படையில், தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் இந்திய தேசத்தை ஒரே மொழி பேசக்கூடிய தேசமாக மாற்ற வேண்டும் என்று